Good morning students. Chapter number 3, Introduction to Database Management System. So now we are going to discuss about RDPMS concepts. நம்ம today classல RDPMS concept உடைய importance என்ன, what is RDPMS, எங்கெல்லாம் சார் RDPMS கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் DBMS ஒரு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோம். வாட் இஸ் DBMS உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் ஆஃப் DBMSன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் கிளாஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஸோ டுடே கிளாஸில் RDPMS உடைய கான்செப்டுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அது எங்கெல்லாம் சார் RDPMS கான்செப்டை டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஃபார் RDBMS. ஓகேங்களா. ஸோ RDBMS உடைய எக்ஸ்பான்ஷன் என்ன சார் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் RDBMS உடைய எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் RDBMS சார் அப்படின்னா a relational database management system is a common type of database. ஓகேவா. ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு காமன் டைப் ஆஃப் டேட்டாபேஸ். இதுவும் ஒரு காமன் டைப் ஆஃப் டேட்டாபேஸ் தான். தட் ஸ்டோர் த டேட்டா இன் த டேபிள். ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு டேட்டா பேஸ்னால் என்ன சார் இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எப்படி சார் சேவ் ஆகிருக்கும், டேபிள் ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நமக்கு வெல்லணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வாட் இஸ் RDBMS அப்படின்னா a relational database management system is a common type of database that store the data in the table. ஓகேங்களா. ஸோ இந்த RDBMS உடைய யூஸ் என்ன சார் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு சார் இந்த RDBMS கான்செப்ட் யூஸ் ஆகுது அப்படின்னா இட் கேன் பி யூஸ்டு இன் ரிலேஷன் டு அதர் ஸ்டோர்டு டேட்டா செட். ஸோ ஒரு லெக்கில் சேவ் பண்ண டேட்டா பேஸுக்கும் அனதர் இன்னொரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய டேட்டா பேஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் தான் RDBMS. ஓகேங்களா. ஸோ ஒரு லொக்கேஷனுக்கு கூடிய டேட்டா பேஸையும் அனதர் லொக்கேஷனுக்கு கூடிய டேட்டா பேஸையும் ஸ்டோர்டு டேட்டா பேஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால தான் இட் கேன் பி யூஸ்டு இன் ரிலேஷன் டு அதர் ஸ்டோர்டு டேட்டா செட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் RDBMS. ஸோ இந்த RDBMS உடைய அட்வான்டேஜஸ் என்ன சார், ஏன் சார் நம்ம RDBMS கான்செப்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய அட்வான்டேஜஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சார். ஸோ ஃபஸ்ட்டு RDBMS அட்வான்டேஜஸ் வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா ஹை அவைலபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ அனதர் RDBMS உடைய அட்வான்டேஜஸ் வந்து என்ன சார் அப்படின்னா ஹை பெர்ஃபார்மன்ஸு. இந்த RDBMS கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன இருக்கும், ஹை பெர்ஃபார்மன்ஸு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட் அப்படின்னா ரோபஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்டு சப்போர்ட். ஓகேங்களா. ஸோ இது அனதர் அட்வான்டேஜஸ் ஆஃப் RDBMS. ஓகேங்களா. ஸோ அனதர் அட்வான்டேஜஸ் வந்து என்ன சார் அப்படின்னா ஈஸி ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம்மளால் டேட்டா பேஸை என்ன பண்ண முடியும், ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் என்ன சார் அப்படின்னா லெஸ்ட் காஸ்ட். ஸோ லெஸ் காஸ்ட் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த RDBMS வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன சார் ஆகும்னா லெஸ் காஸ்ட் தான் ஆகும். ஓகேங்களா. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் RDBMS வெரி இம்பார்ட்டன்ட். ஹை அவைலபிலிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸு, ரோபஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்டு சப்போர்ட், ஈஸி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் லெஸ் காஸ்ட் ஆஃப் RDBMS. ஓகேங்களா. ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ் ஆஃப் RDBMS. நம்ம RDBMS கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன இருக்கும், ஹை அவைலபிலிட்டி இருக்கும், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், ரோபஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் சப்போர்ட் வந்து வெரி சிம்பிள், ஈஸி ஆஃப் மேனேஜ்மெண்ட். நம்மளால் டேட்டா பேஸை என்ன பண்ண முடியும், ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், லெஸ் காஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் RDBMS. ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா RDBMSல நம்ம டேபிள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்னது சார் RDBMSல என்ன இருக்கும், டேபிள்ஸ் இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். RDBMSங்கிறது வந்து என்னது ஒரு டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸில் என்ன சார் இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இஸ் கால்டு டேட்டா பேஸ். ஓகேங்களா. ஸோ கலெக்ஷன் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் இஸ் கால்டு வந்து என்ன சொல்லியிருக்கோம், ரெக்கார்ட்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ வாட் இஸ் டேபிள், ஒரு டேபிள்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா டேபிள் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஆர்கனைஸ்டு ரோ அண்டு காலம். ஒரு டேபிளுங்கிறது அந்த டேபிள் என்ன சார் இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். ஒரு டேபிள்னாவே என்ன இருக்கும், டேபிள்ஸ் கண்டெய்ன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, டேபிளில் வாட் இஸ் ரோ, வாட் இஸ் காலம் சார், கலெக்ஷன் ஆஃப் ஆர்கனைஸ்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் கால்டு டேபிள்னு சொல்லிட்டீங்க. அப்போ வாட் இஸ் காலம், வாட் இஸ் ரோ.
ஓகேங்களா. ஸோ அப்போ காலம்னா என்ன சார், ரோனா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார், காலம். ஏ காலம் இன் ஏ டேபிள் ஆர் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா. ஸோ காலங்கிறது நத்திங் சார். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நமக்கு காலம்னா என்னன்னு தெரியும். ஸோ காலங்கிறது எப்படி சார் இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். ஒரு டேபிளில் வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன சார் சொல்லியிருக்கோம், காலம்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹரிஜாண்டலாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சார் சொல்லியிருக்கோம், ரோன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்போ வெர்டிக்கலாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், காலம் ஆர் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. காலம் இன் ஏ டேபிள், ஒரு டேபிளில் காலம் இருந்தால் ஸோ அதர்வைஸ் கால்ட் அஸ் ஏ அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. காலம் ஆர் அட்ரிபியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் டேபிளில் நேம்ங்கிற ஒரு காலம் இருக்கும், ஏஜ்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு அட்ரிபியூட்ஸ் ஆர் காலம். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னா ரோ. ஓகேங்களா. ஸோ அப்போ ரோனா என்ன சார் அப்படின்னா எ சிங்கிள் என்டிட்டி in a table is called as rows or record or tuple. ஓகேங்களா. ஸோ அப்போ ரோனா என்ன சார் அப்படின்னா, ரோ எப்படி சார் இருக்கும், ஸோ ஹரிஜாண்டலாக இருக்கும். ஹரிஜாண்டலாக ஒரு ரோவை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரோவை ரெக்கார்ட்ஸ்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம், டூப்பிள்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா ரோன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அது எப்படி இருக்கும், ஒரு சிங்கிள் என்டிட்டியாக இருக்கும். ஸோ அதுதான் ஏ சிங்கிள் என்டிட்டி இன் ஏ டேபிள் கால்ட் அஸ் ரோ ஆர் ரெக்கார்ட் ஆர் டூபிள். ஓகேங்களா. ஒரு சிங்கிள் என்டிட்டியாக ஹரிஜாண்டலாக இருந்தால் அதுக்கு பேர் சார் என்ன சார், ரோ ஆர் ரெக்கார்ட் ஆர் டூபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸ், அவருடைய ஏஜ் வந்து 18. திஸ் இஸ் கால்டு என்ன சார், அலெக்ஸோடைய ரெக்கார்ட். ஸோ இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு தெரியும், ஹரிஜாண்டலாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் தான் டேபிள். ஸோ ஒரு டேபிளில் கட்டாயம் ரோ இருக்கும், காலம் இருக்கும். ஸோ காலம் எப்படி சார் இருக்கும், வெர்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த காலத்தை ஆனந்த நேம் என்ன சொல்கிறோம், அட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். ரோ எப்படி இருக்கும், ஹரிஜாண்டலாக இருக்கும். ஓகேங்களா. அது எப்படி இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா சிங்கிள் என்டிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதைத்தான் நம்ம ரோவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி நம்ம டூபிள்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டேபிள், காலம், ரோ. ஆல்ரெடி நமக்கு வெல் நோ ஃபார் 11th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு டேபிள்னா என்ன, காலம்னா என்ன, ரோனா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் இந்த டேட்டா பேஸில் வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா கீஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ரைமரி கீனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை யூனிக்லியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்து என்னது, ப்ரைமரி கீ. ஸோ ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா அந்த ரெக்கார்டில் என்ன இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டூடெண்ட்டுடைய அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும், அட்மிஷன் நம்பர் இருக்கும். ஓகேங்களா. அவனுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அவனுடைய அட்ரஸ் இருக்கும், அவனுடைய பேரண்ட் நம்பர் இருக்கும், அவனுடைய ஃபோன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ரெக்கார்ட். ஸோ இந்த ரெக்கார்டிலிருந்து ஒரு பர்டிகுலர் காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், யூனிக்லியாக ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஏன் சார் அப்படின்னா, ஸோ ஒரே நேமை வந்து நம்ம யூனிக்லியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அட்ரஸையும் யூனிக்லியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரே நேமில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரே அட்ரஸில் என்னது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, மற்ற ஃபீல்டு நேமை யூனிக்லியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அட்மிஷன் நம்பரை நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரைமரி கீயாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், ப்ரைமரி கீயாக செட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அட்மிஷன் நம்பர் தான் இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒரு ரெக்கார்டை வந்து நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 100 ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நேமை வச்சு எடுத்தோம்னா ஒரே நேமில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நம்ம அட்மிஷன் நம்பரை வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சர்ச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸை ஈஸியாக எடுக்க முடியும். அப்போ அட்மிஷன் நம்பரை இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், யூனிக்லி ஐடென்டிஃபையாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரைமரி கீ. ஓகேங்களா. ஸோ த கேண்டிடேட் கீ த டிஸ்ட்ரிபியூஷன் த பெர்ஃபார்ம் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க் இஸ் கால்டு ப்ரைமரி கீ அண்ட் அதர்வைஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் கீஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. த கேண்டிடேட் கீ த டிஸ்ட்ரிபியூஷன் டு பெர்ஃபார்ம் த ஐடென்டிஃபிகேஷன் டாஸ்க் கால்டு ப்ரைமரி கீ அண்ட் அதர்வைஸ் அண்ட் அதர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ யூனிக்லி ஐடென்டிஃபை இஸ் கால்டு
ப்ரைமரி கீ. அதான் ஒரு ரெக்கார்டில் நமக்கு தேவையான ஒரே ஒரு ஃபீல்டு நேமை யூனிக்லி ஐடென்டிஃபையாக யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் கீ வந்து என்ன அப்படின்னா ஃபாரின் கீ. ஓகேங்களா? A foreign key is a copy of primary key that has been exported from the one relationship into other to present the extension of the relationship between them. ஓகேங்களா? ஸோ very important சார். ஸோ primary key that has been exported from one relation into another to represent the extensions of the relationship between them. ஒரு ப்ரைமரி கீக்கும் இன்னொரு ப்ரைமரி கீக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ரெக்கார்டில் வந்து ஒரு ஃபீல்டு நேமை ப்ரைமரி கீயாக செட் பண்ணியிருப்போம். ஸோ இன்னொரு டேட்டா ரெக்கார்டில் வந்து என்ன பண்ணியிருப்போம், இன்னொரு இப்போ டேட்டா பேஸில் இன்னொரு டேபிளில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு ப்ரைமரி கீ செட் பண்ணியிருப்போம். இந்த ஒரு டேபிள் இருக்கும் அனதர் டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். ஏ ஃபாரின் கீ இஸ் ஏ காப்பி ஆஃப் ப்ரைமரி கீ. அப்போது ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயும் இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயும் எப்படி இருக்கலாம், சேமாக இருக்கலாம். காப்பி ஆஃப் த ப்ரைமரி கீ தட் ஹேஸ் பீன் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் ரிலேஷன் இன்டு another to represent the extension of the relationship between them. ஓகேவா? ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீக்கும் இன்னொரு டேபிள் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன சார் சொல்கிறோம், ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் கீ வந்து என்ன சார், சூப்பர் கீ. ஓகேங்களா? ஸோ ஆன் அட்ரிபியூட் ஆஃப் குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் விச் இஸ் சஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எவ்ரி டூபிள் இன் த ரிலேஷன் ஃப்ரம் எவ்ரி அதர் ஒன் இஸ் நோன் ஆஸ் சூப்பர் கீ. ஓகேங்களா? ஆன் அட்ரிபியூட் ஆஃப் குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் விச் இஸ் சஃபிஷியன்ட் டு distance every tuple in the relation from the every other one is known as the primary key சொல்கிறதுக்கு பதிலாக சூப்பர் கீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் கீ வந்து என்ன சார் அப்படின்னா காம்போசைட் கீ. ஏ கீ வித் மோர் தென் ஒன் அட்ரிபியூட்ஸ். ஒரு கீயை மோர் தென் ஒன் அட்ரிபியூட்ஸில் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா டு ஐடென்டிஃபை எ ரோஸ் யூனிக்லி இன் எ டேபிள் இஸ் கால்டு காம்போசைட் கீ. ஓகேங்களா? எ கீ வித் மோர் தென் ஒன் அட்ரிபியூட்ஸ் டு ஐடென்டிஃபை த ரோஸ் யூனிக்லி இன் த டேபிள் இஸ் கால்டு அஸ் காம்போசைட் கீ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு டேட்டா பேஸில் ப்ரைமரி கீ யூஸ் பண்ணுவோம். ஒரு ரெக்கார்டில் இருந்து ஒரு பர்டிகுலர் காலத்தை நம்ம யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கு பேர் ப்ரைமரி கீ. ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்ப ஒரு டேபிள் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயை இன்னொரு டேபிள்லையும் ப்ரைமரி கீயாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபாரின் கீ. ஓகேங்களா? ஸோ அப்போ சூப்பர் கீன்னு என்ன சொல்லியிருக்கோம், குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஆனால் அட்ரிபியூட் ஆர் குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீ தான் என்ன சொல்லியிருக்கோம், சூப்பர் கீ. ஓகேங்களா? ஸோ ஒரு மோர் தென் 5 டேபிள்ஸ் இருக்குது. 5 டேபிள்ஸ்லேயே நம்ம ப்ரைமரி கீயாக ஒரே ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் சூப்பர் கீ. ஆனால் அட்ரிபியூட்ஸ் குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ் தான் என்ன சார் சொல்லியிருக்கோம், காலத்தை தான் அட்ரிபியூட்ஸ் சொல்லியிருக்கோம். அப்போ குரூப் ஆஃப் காலம்ஸ், அனதர் குரூப் ஆஃப் காலம்ஸ் மோர் தென் டேபிள்ஸில் இருக்கக்கூடிய சேம் ப்ரைமரி கீயை தான் நம்ம சூப்பர் கீ யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ காம்போசைட் கீன்னு என்ன சார் சொல்லியிருக்கோம், a key with more than one attribute, a key more than one attributes to identify rows uniquely in the table is called composite key. அப்போ ஒரு டேட்டா பேஸில் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் கீஸ் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டா பேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், 4 டைப்ஸ் ஆஃப் கீயை நம்ம கட்டாயம் யூஸ் பண்ணுவோம். அது ப்ரைமரி கீயாக யூஸ் பண்ணுவோம், ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணலாம், சூப்பர் கீயாக யூஸ் பண்ணலாம், காம்போசைட் கீயாகவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்து இருக்குது. ஒரே ஒரு நம்ம டேட்டா பேஸை மட்டும், ஒரே ஒரு டேபிளை மட்டும், ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் யூஸ் பண்ணோம்னா அங்கே ஒரு ப்ரைமரி கீயை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் ஏற்கனவே ஒரு டேபிள் வச்சுருக்கீங்க, இப்போ நீயும் ஒரு டேபிள் வச்சுருக்கீங்க, 2 டேபிளையும் என்ன பண்ணணும், நான் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி ரெண்டையுமே யூனிக்லி ஐடென்டிஃபையாக ஒரு கீயை யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 டேபிள்லேயும் என்ன இருக்கும், காமனாக ஒரு காலம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 டேபிள்லேயும் இருக்கக்கூடிய கீஸை வந்து யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்கோம், ஃபாரின் கீன்னு சொல்கிறோம். அப்போ டேட்டா பேஸில் கட்டாயம் நம்ம டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணுறப்ப ப்ரைமரி கீ யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாரின் கீ யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் கீ யூஸ் பண்ணிக்கலாம், காம்போசைட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் சார் இந்த கீஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குது சார், 100 ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டு இருக்குது.
ஓகேங்களா. ஸோ அதிலேருந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டை மட்டும் நம்ம சர்ச் பண்ணி எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நேம் கொடுத்து எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நேம்னா முருகேசனுங்கிற நேமில் நிறைய பேர் இருப்பான், குமார்ங்கிற நேமில் நிறைய பேர் இருப்பான், ஸோ பிரியாங்கிற நேமில் நிறைய பேர் இருப்பாங்க, கவிதாங்கிற நேமில் நிறைய பேர் இருக்கலாம். அப்போ நேமை வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம டேட்டா பர்த் வச்சு எடுக்கலாம் அப்படின்னா ஒரே டேட்டா பர்த்தில் என்ன இருக்கலாம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸு இருக்கலாம். ஓகேங்களா. அப்போ எதை வச்சு சார் அவனை பர்டிகுலராக எடுக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு ஐடி வந்து என்ன சார் அப்படின்னா அட்மிஷன் நம்பர். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்மிஷன் நம்பர் இன்னொருத்தருக்கு இருக்காது. அப்போ நம்ம எதை வச்சு சர்ச் பண்ணலாம், அட்மிஷன் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக சர்ச் பண்ணி நம்ம எடுக்க முடியும். அப்போ அட்மிஷன் நம்பர் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைமரி கீயாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் யூனிக்லி ஐடென்டிஃபை இஸ் கால்டு ப்ரைமரி கீ. எதுவாச்சும் ஒரு பர்டிகுலர் காலத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூனிக்லியாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ப்ரைமரி கீ. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணுறப்ப இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீஸ் வந்து எதுவாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஒரு டேபிள் யூஸ் பண்ணால் ப்ரைமரி கீயை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறப்ப கட்டாயம் நம்ம ஃபாரின் கீயோ சூப்பர் கீயோ காம்போசைட் கீயோ நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ரைமரி கீக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அதை ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ மோர் தென் டேபிளுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா அதை வந்து சூப்பர் கீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ER மாடலிங் பேசிக் கான்செப்ட். இந்த டேட்டா பேஸ் RDPMS ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ER மாடலிங் அப்படிங்கிறது ஒரு மாடலிங் இருக்குது சார். ஸோ அதோடைய பேசிக் கான்செப்ட் என்ன, வாட் இஸ் ER மாடலிங் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னென்ன மாடல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன மாடலிங் ER மாடலிங்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப். என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னா அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் ER மாடலிங் வந்து என்ன சார் அப்படின்னா ரிலேஷன்ஷிப். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் மாடல் ER மாடலிங் வந்து என்ன சார் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ER மாடலிங் கண்டெயின் 4 டைப் ஆஃப் மாடலிங். ஓகேங்களா. ஸோ இருக்குது, பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 டைப்பு தான் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப்னா என்ன, அட்ரிபியூட்ஸ்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தஸ் ஆர் த ஜென்ரல் கான்செப்ட் விச் ஹெல்ப் டு கிரியேட் ஆன் ER டயக்ராம் and produce on the ER model. ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ER மாடலிங் கான்செப்ட். ஓகேங்களா. தஸ் ஆர் த ஜென்ரல் கான்செப்ட், அதை மறந்துடாதீங்க, ஜென்ரல் கான்செப்ட். ஸோ எதுக்கு சார் யூஸ் ஆகுது, ஹெல்ப் டு கிரியேட் ஆன் ER டயக்ராம். ER டயக்ராமை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அண்டு ப்ரொடியூஸ் ஆன் ER மாடலிங். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொடியூஸ் த ER மாடலிங். ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் என்டிட்டி, என்டிட்டி டைப்னா என்ன, என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஆன் என்டிட்டி கேன் பி எனிதிங், a real world object animation which is easily identify anyone by a common man. ஓகேங்களா. on entity can be anything a real world object. ஓகேங்களா. on entity can be anything in a real world object. வேறு எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா அனிமேஷன் விச் இஸ் ஈஸிலி ஐடென்டிஃபை பை எனி ஒன் ஈவன் பை எ காமன் மேன். ஸோ ஐடென்டிஃபை வில் பை எனி ஒன் ஈவன் பை எ காமன் மேன். ஓகேங்களா. திஸ் இஸ் கால்டு என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தெரியும். ஸோ ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த எம்ப்ளாயிங்கிற டேபிள்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட்டாயம் மேனேஜர் அப்படிங்கிறது ஒருத்தர் இருப்பாங்க. எம்ப்ளாயை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யார் இருப்பான், மேனேஜர் இருப்பாங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் கால்டு என்டிட்டி ஆர் என்டிட்டி டைப் மாடலிங். ஓகேங்களா. ஸோ கட்டாயம் ஒரு எம்ப்ளாயியோடைய டேபிள்ஸில் மேனேஜர் இருப்பார். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா அந்த எம்ப்ளாயெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யார் வந்து ஹேண்டில் பண்ணணும், மேனேஜர் ஹேண்டில் பண்ணணும். அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னோம்னா என்டிட்டி டைப் ஆர் என்டிட்டி மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னோம்னா டைப்ஸ் ஆஃப் என்டிட்டியில் வந்து ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ வாட் இஸ் ஸ்ட்ராங் என்டிட்டி, ஸ்ட்ராங் என்டிட்டினா என்ன சார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வீக் என்டிட்டினா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார்,
என்டிட்டி இன்ஸ்டன்ட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்ட்ராங் என்டிட்டி. ஓகேங்களா. ஸ்ட்ராங் என்டிட்டினா என்ன சார் அப்படின்னா, a strong entity is the one which doesn't depend on any other entity on the schema or database, and a strong entity will have a primary key with it. ஓகேங்களா. a strong entity is the one which doesn't depend on any other entity on the schema. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி எப்படி சார் இருக்குன்னா, எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம், டஸ்ட் டிஃபெண்ட் ஆன் எனி அதர் என்டிட்டி ஸ்கீமா. ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் ஸ்ட்ராங். இன்னொரு என்டிட்டியை ஃபேஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஏ ஸ்ட்ராங் என்டிட்டி இஸ் த ஒன் விச் டசன்ட் டிஃபெண்ட் ஆன் எனி அதர் என்டிட்டி ஆன் த ஸ்கீமா. ஓகேங்களா. சார் வேறு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, டேட்டா பேஸ் அண்ட் ஏ ஸ்ட்ராங் என்டிட்டி வில் ஹாவ் எ ப்ரைமரி கீ வித் இட். டேட்டா பேஸில் ஸ்ட்ராங் என்டிட்டியாக இருக்கணும் அப்படின்னா என்ன இருக்கும், கட்டாயம் வில் ஹேவ் எ ப்ரைமரி கீ வித் இட் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ப்ரைமரி கீ இருக்கணும். திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ அதுக்கடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ரோல் நம்பர் இஸ் தி யூனிக்லி ஐடென்டிஃபை த ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம எக்ஸாம் ரிசல்ட்டில் வந்து நம்ம எதை வச்சு சார் அவனுக்கு ரிசல்ட்டு வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா, அவருடைய ரோல் நம்பரை வச்சு தான் நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ அதை வச்சா தான் நம்ம கரெக்டாக என்ன பண்ண முடியும், பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ரெக்கார்டில் ரோல் நம்பர் இஸ் ஏ யூனிக்லி ஐடென்டிஃபை ப்ரைமரி கீ. ரோல் நம்பர் தான் ப்ரைமரி கீ. ஸோ அதுதான் வந்து என்னது, அதில் கரெக்டாக நம்ம ரிசல்ட்டை தேவையான ஸ்டூடெண்ட்ஸோடைய ரிசல்ட்டை பார்க்குறக்குரிய ஒரு ப்ரைமரி கீ. அதனால தான் அதை ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் ரோல் நம்பர் இஸ் த யூனிக் கீ. ஸோ யூனிக் கீ வந்து ப்ரைமரி கீ. அந்த இடத்துல ஸ்ட்ராங் என்டிட்டியாக இருக்குது. அந்த டேட்டா பேஸில் ஸ்டூடெண்ட் ரிசல்ட் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் என்டிட்டி வந்து என்ன சார் அப்படின்னா ரோல் நம்பர். ஓகேங்களா. ஸோ அது அனதர் எக்ஸாம்பிள்ஸு, ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்கார்டில் ஸ்ட்ராங் என்டிட்டி வந்து என்ன சார், அட்மிஷன் நம்பர். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் வந்து வீக் என்டிட்டி. ஓகேங்களா. ஸோ வீக் என்டிட்டினா என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா, ஏ வீக் என்டிட்டி இஸ் ஏ டிபெண்டன்ட் ஆன் அதர் என்டிட்டிஸ். ஓகேங்களா. ஏ வீக் என்டிட்டி இஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர் என்டிட்டிஸ். அதர் என்டிட்டிஸே டிஃபெண்ட் பண்ணி இருந்தா அண்டு அதுக்கு பேர் தான் என்ன சொல்லிதான் வீக் என்டிட்டி. டசன்ட் ஹேவ் எனி ப்ரைமரி கீ லைக் ஸ்ட்ராங் என்டிட்டி. டசன்ட் ஹேவ் எனி ப்ரைமரி கீ லைக் த ஸ்ட்ராங் என்டிட்டி. ஓகேங்களா. ஸோ அதர் இதை வந்து டிஃபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எனது வீக் என்டிட்டி. ஓகேங்களா. ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு இதில் ப்ரைமரி கீ இருக்கும் டேபிளில், இன்னொரு இதுலேயும் ப்ரைமரி கீ இருக்கும். ஸோ அப்போது ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீ இன்னொரு டேபிளில் இருக்கக்கூடிய ப்ரைமரி கீயை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்ன சார் சொல்கிறோம் நம்ம, வீக் என்டிட்டி. ஸோ ஒரு டேபிள் இன்னொரு டேபிளை டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏ வீக் என்டிட்டி இஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர் என்டிட்டிஸ் and it is doesn't have any primary key like a strong entity. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் இருக்குது, ஸோ எக்ஸாம் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ரிசல்ட் பார்க்க போகிறோம், பாஸ் ஆஃப் ஃபெயிலானு. ஸோ இதெல்லாம் இதை பார்க்குறப்ப நமக்கு என்ன சார் கிடைக்கும், நமக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க்ஸுங்கிறது வந்து வீக் என்டிட்டி. ஓகேங்களா. நம்ம மார்க்கை பார்க்குறோம் அப்படின்னா கட்டாயம் மார்க்கை பார்க்குறப்ப என்ன கிடைக்கும், ஸோ வெரி வெரி சப்ஜெக்ட் எக்ஸாம் பாஸ் ஃபெயில் இது எல்லாமே நமக்கு என்ன இருக்கும், ஒரு காலமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த காலத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய மார்க்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சார், வீக் என்டிட்டி. ஓகேங்களா. ஸோ எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்குது, மார்க் வந்து சப்ஜெக்ட்டு, எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்கு. ஸோ மார்க்னால் கட்டாயம் எந்த எக்ஸாம் நம்பருக்குரிய எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான். ஸோ அந்த மார்க் எடுத்தவன் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயிலா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், சப்ஜெக்ட்டு எக்ஸாம் நம்பரு பாஸ் அண்ட் ஃபெயில் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். இட் இஸ் கால்டு வீக் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா பேஸ்லேயே எது சார் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் ஆர் த வேல்யூஸ் ஃபார் த என்டிட்டி இஃப் வி கன்சிடர் அனிமல்ஸ் அஸ் த என்டிட்டி தர் இன்ஸ்டன்ட் will be a dog, hat, how, etc. ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஆர் த வேல்யூஸ் ஃபார் த என்டிட்டி
if we consider animals as the entity. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் ஆர் த வேல்யூஸ் ஃபார் த என்டிட்டி. ஒரு என்டிட்டியில் இருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது அனிமல்ஸாக இருக்கலாம். அனிமல்ஸ் ஆர் த என்டிட்டி, தர் இன்ஸ்டன்ட் வில் டாக்கு, கேட்டு, ஹவு எக்ஸட்ரா. ஓகேங்களா? ஸோ என்டிட்டி இன்ஸ்டன்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஹூமன் அப்படின்னா அந்த ஹூமன் வந்து எப்படி இருக்கலாம், மேலாக இருக்கலாம் ஆர் ஃபீமேலாக இருக்கலாம். திஸ் இஸ் கால்டு என்டிட்டிஸ் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அனதர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அனிமல்ஸில் வந்து எப்படி இருக்கலாம், டாக்காக இருக்கலாம், கேட்டாக இருக்கலாம், லயனாக இருக்கலாம். திஸ் இஸ் கால்டு என்டிட்டிஸ் இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் ஹூமன்னா மேல் ஆர் ஃபீமேல் இருப்போம். அனிமல்ஸ்னால் டாக்காக இருக்கலாம், ஹேட்டாக இருக்கலாம், லயனாக இருக்கலாம், டைகராக இருக்கலாம். ஸோ எக்ஸட்ரா நிறையா நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்டு தான் என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக instance are the values for the entity. If we consider animals as the entity, the instance will be dog, hat, how, etc. ஸோ அனிமல்ஸுக்கு நம்ம எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், டாக் இருக்குது, ஹேட் இருக்குது, லயன் இருக்குது, டைகர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகிறோமோ அதே மாதிரி நம்ம நிறையா வேல்யூஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஹூமனுக்கு வந்து என்னது மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற டூ தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் நிறையா வேல்யூஸ் இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்டு என்டிட்டி இன்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.